இந்தியாவின் முதல் மின்சார போர்க்கப்பல்ல பணியாற்ற ரோல்ஸ் ராய்ஸ் ஆர்வம் காட்டியிருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு. கடற்படையில இந்தியாவின் தேடல்ல இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படுது. நாட்டின் முதல் மின்சார போர்க்கப்பல்ல இந்திய கடற்படையோட சேர்ந்து பணியாற்ற ரோல்ஸ் ராய்ஸ் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நிலையான மற்றும் எதிர்காலத்துக்கு தயாராக உள்ள கடற்படை சக்திக்கான இந்தியாவின் தேடல்ல இந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய மைல்கல்லுன்னு தாங்க சொல்லணும். இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான ரோல்ஸ் ராய்ஸின் மூத்த பாதுகாப்பு துணைத் தலைவரான அபிஷேக் சிங் இந்தியாவின் கடற்படை நவீன மயமாக்கல ஆதரிக்கிறதுல ரோல்ஸ் ராய்ஸின் தனித்துவமான நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்காங்க. அதன் கலப்பின மின்சார மற்றும் முழு மின்சார உந்துவிசை அமைப்புகளின் வரம்புல தயாரிப்புகள், நிபுணத்துவம் மற்றும் அனுபவம் ஆகியவற்றின் சரியான கலவையோட இந்தியாவின் கடற்படை நவீனமயமாக்கல ஆதரிக்க ரோல்ஸ் ராய்ஸ் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸின் MT-30 எரிவாயு விசையாழி HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸையும் இயக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தலைமையிலான இங்கிலாந்தின் கரியர் ஸ்ட்ரைக் குரூப், அதாவது CSG, அதுடைய இந்தோ பசிபிக் பணி அமர்த்தலின் ஒரு பகுதியா மும்பைக்கு வந்திருக்காங்க. இந்த கப்பல் ரோல்ஸ் ராய்ஸின் MT-30 கடல் எரிவாயு விசையாழி இயந்திரத்தால இயக்கப்படுது. இது அதுடைய ஒருங்கிணைந்த முழு மின்சார உந்துவிசை அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமும் கூட. 2 MT-30 எரிவாயு விசையாழி மின்மாற்றிகள் ஒவ்வொன்றுமே 36 மெகாவாட் உற்பத்தி செய்து, மேலும் 4 நடுத்தர வேக டீசல் ஜெனரேட்டர்கள் மொத்தம் 109 மெகாவாட் ஒரு சிறிய நகரத்துக்கு மின்சாரம் வழங்க போதுமானதாகவும் இந்த உற்பத்தியை வழங்குது. இங்கிலாந்து கரியர் ஸ்ட்ரைக் குழுமத்தை இயக்குறதுல இந்த ரோல்ஸ் ராய்ஸ் பெருமிதம் கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸின் வணிக மேம்பாடு மற்றும் எதிர்கால திட்டங்களின் இயக்குனரான அலெக்ஸ் ஜினோ கரியர் ஸ்ட்ரைக் குழுவை வழிப்படுத்துறதுல நிறுவனத்தின் பங்கு பற்றி பெருவிதமா சொல்லியிருக்காரு. இந்திய பாதுகாப்பு வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய உலக முன்னணி கடற்படை தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ள அதன் இந்தியா வருகை ஒரு சிறந்த வாய்ப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தொழில்நுட்பங்கள் இந்திய கடற்படையின் செயல்பாட்டு அணுகல், மீள்தன்மை மற்றும் தயார் நிலையை மேம்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இந்தியாவுல தன்னுடைய விநியோக சங்கிலி மேம்பட்ட உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு பொறியியல் திறன்களை விரிவுபடுத்தி வரதாவும் ஜினோ சொல்லியிருக்காரு. இது இந்தியாவின் வான், நிலம் மற்றும் கடல் களங்கள்ல பாதுகாப்பு நவீனமயமாக்கல் முயற்சிகள்ல நிறுவனத்தை ஒரு வலுவான பங்களிப்பா ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. CSGயின் மற்ற கப்பல்களான HMS ரிச்மண்ட் மற்றும் ஒரு அஸ்டட் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல், இது எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸ் உந்துவிசை அமைப்புகளால தான் இயக்கப்படுதாம். இந்தியாவுல 90 ஆண்டு கால பாரம்பரியத்தோட ரோல்ஸ் ராய்ஸ் வலுவான உள்ளூர் கூட்டாண்மைகள் மற்றும் பொறியியல் சுற்றுச்சூழல் அமைப்பையும் உருவாக்கி இருக்கு. 1400க்கும் மேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இயந்திரங்கள் இந்திய விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படை மற்றும் ராணுவத்தின் தளங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது அப்படின்னு பெருமிதம் கொள்றாங்க.